ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு ரொம்ப ஞானம் என்ன அப்படின்னு சொன்னால், சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த தள்ளி போடுதல் அப்படின்றத நீங்கள் மாறணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த மாதிரி தள்ளி போட்டு தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆசீர்வாதத்தை இழந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை ஒரு ஒரு காரியத்தை துவங்க மாட்டாங்க, ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்குற உங்களுக்குள்ள இந்த ஞானம் ரொம்ப அவசியமானது. இந்த தள்ளி போடுகிற பழக்கம், நல்ல விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை இந்த தள்ளி போடுகிற பழக்கம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களால் பெரிய வெற்றி அடையவே முடியாது. அதான் இன்றைக்கும் என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு 55 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் டோட்டலி அவர் என்ன ஆகிட்டார் அப்படின்னா, மனநல பாதிக்கப்படுற அளவுக்கு போயிட்டார். ஏன் அப்படின்னா, ஒன்றே ஒன்று, அவருக்கு படித்து முடித்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு, ஒரு இன்டர்வியூ வருது. அந்த இன்டர்வியூ தள்ளி போடுறாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவருக்கு வேலையே செட்டில் ஆகாமல் போகுது. அதனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் தள்ளி போடுறீங்களா, ஒருவேளை ஒப்புரவாகிறதுக்கு தள்ளி போடுறீங்களா, நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பாருங்கள், இந்த கணவன் மனைவி சில விஷயங்கள் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை மாதிரி வந்துச்சா, உடனே நீங்கள் ஒப்புரவாகணும், உடனே நீங்கள் சரியாகணும். நீங்கள் ஒப்புரவாகிறதுக்கு, பேசுகிறதற்கு நீங்கள் தாமதம் பண்ணுனீங்க, நீங்கள் தள்ளி போட்டீங்க, சில காரியத்தை உடனே சரி பண்ணாமல் நீங்கள் தள்ளி போட்டீங்கன்னா அது பெரிய பிரச்சனையில் உங்களை கொண்டு விட்டுரும். அதற்கு பிறகு ஒன்று சேர முடியாமல் போயிடும். சவுல் செய்த தப்பே என்ன தப்புன்னா, இந்த தள்ளி போடுதல் தான். அவனை கூப்பிட்டு விசாரித்து அதை கிளியர் பண்ணி விட்டுருந்தா அந்த சரியாக போயிருக்கும். ஆனால் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டதுனால பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே கடந்து போனான். இன்றைக்கு உங்களை பார்த்து, என்னை பார்த்தும் ஆண்டவராக தான் சொல்கிறார், இல்லை மகளே, முக்கியமான விஷயமா நீ ஏதாவது ஒரு காரியத்தை யோசிக்கிறியா, இத்தனை பேர் சொல்லியும் கேட்காம அதை தள்ளி தள்ளி போடுறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், இல்லை, இன்றைக்கே ரட்சணியினால் உடனே நல்மனம் பொருந்து, உடனே சரியாகு, உடனே அந்த காரியத்தை கிளியர் பண்ணிக்கோ, உடனே அந்த கசப்புகளை மாற்றுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார்.